ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதோட பச்சை பட்டாணியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து 250 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதை ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு அதை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 2 பொடியாக நறுக்கின தக்காளி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கோகோனட் வந்து அரை மூடியிலையும் பாதி தான் எடுத்திருக்கேன். ஒரு 8 பூண்டு, அப்புறம் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பொரிக்கடலை, நம்ம தேங்காய் சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம் பொரிக்கடலை, அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அது அப்புறம் லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கலாம். நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து அதோடு நல்லா வதக்கிக்கலாம். சரி, இப்போ நம்ம அதை குக் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து இப்போ அதோட பச்சை பட்டாணியோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். பச்சை பட்டாணியில் வந்து விட்டமின் கே, சி, புரோட்டீன், ஃபோலேட், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சின்ன குழந்தைங்கள் சேர்த்துட்டு இருக்கும்போது இம்யூனிட்டி பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதிகப்படுத்தும். ஆர்பி செல்ஸ் வந்து அதிகமாகும். இப்போ வந்து மல்லி இலை கொஞ்சம் சேர்த்து அந்த எண்ணெயில் போட்டு வதக்குனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குருமாவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து இதோடு சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஒலிகோ சாக்ரைடுகள் அப்படின்றது வந்து குடலோட செரிமானத்துக்கு வந்து அதிகமாக உதவும். இதனால் வந்து குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராது. ஸோ கான்ஸ்டிபேஷன் இல்லைனாலே நம்மளோட பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். கண்ணுக்கு வந்து நம்மளோட கண்ணுக்கும் இது வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம ஹார்ட்டுக்கும் நல்லது. இதை வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு இருந்தால் இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். இதில் வந்து மட்டன் மசாலா வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் எந்த ஒரு மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணலை. மட்டன் மசாலா மட்டும் 1 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அதோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கிறேன். எந்த மசாலாவும் நான் இதில் சேர்க்கலை. காரத்துக்காக வந்து நான் ஒரு 6 பச்சை மிளகாய் ஸ்டார்டிங்கில் சேர்த்தேன்ல, அது மட்டும்தான். இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 பிஞ்ச் இருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த பச்சை பட்டாணியை வந்து இதில் சேர்த்து ஒன்றா வேக வச்சுக்கலாம், சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை பட்டாணி வேக வைக்கும்போது தண்ணி எப்படின்னாலும் அதிகமாக தான் ஆகும். அதிகமாக தான் வச்சு எப்படியும் வந்து மிச்சமாகும். அந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அந்த பேஸ்ட் அரைக்கிறோம் இல்லையா, அதுலேயும் ஊற்றிட்டு அந்த பேஸ்ட்டு நம்ம அதை இந்த பொருளோடு சேர்க்கும்போது அதை கழுவி ஊற்றிட்டு அந்த தண்ணியை வந்து வேறு தண்ணி சேர்க்காம இந்த குருமா ஃபுல்லுமே வந்து தண்ணி தேவைப்படுற இடத்துல அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதை வேஸ்ட் ஆக்காமல் நம்ம சேர்த்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு நிமிஷம் தான் அந்த பச்சை பட்டாணி வந்து கொதி வரட்டும். அது வரைக்கும் நான் மூடி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இதோட நம்ம ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த தண்ணியை தான் வச்சு கலந்து வச்சுருக்கேன். வச்சு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை பட்டாணி குருமா வந்து நம்ம வந்து மசாலா மாதிரியும் நம்ம ரசம் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பூரி சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாயிருக்கும்.
இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அது ஒரு உருளைக்கிழங்கு தான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ லாஸ்ட்டில் வந்து சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கரெக்டாக 1 மினிட் ஆகட்டும். 1 மினிட்குள்ளே இதுலேருந்து ரெடி ஆகிடும். 1 மினிட்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா நல்லாவே மிக்ஸ் ஆகிருந்துச்சு, நல்லாவே வந்து பாயில் ஆகிருந்துச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு